படம்னா இது வந்து ஓவியம் தான், சரியான படம்லாம் நமக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த படத்தையே நீங்க பார்த்துக்கலாம். இவன் என்ன பண்றான், அங்க இருந்து நேரா கிளம்பி மதுரைக்கு வரான். மதுரைக்கு வந்தவன் என்ன பண்றான், மதுரைக்கு வந்து நேரா மொத்த மதுரையும் காலி பண்றான். சுந்தரபாண்டியனை காலி பண்றான். வீரபாண்டியனையும் சேர்த்து காலி பண்றான். மொத்த மதுரையும் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறான். அப்புறம் அவனோட கவர்னர்கள்லாம் கொஞ்ச நாள் ஆட்சி செய்யறாங்க. அதை மதுரை சுல்தான்கள்னு கூட சொல்லுவாங்க. இப்படி மதுரை வந்து முழுக்க முழுக்க மதுரை கோயிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான கோயில். ஒரு அதாவது தஞ்சை கோயில் வந்து ஒரு வேற ஒரு வடிவத்துல இருக்கும். மதுரை கோயில் வந்து இன்னொரு வடிவத்துல இருக்கும். மதுரை கோயிலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கோயில்ல விமானம் வந்து பெருசா இருக்கும். விமானம்ன்றது வந்து நடுவுல இருக்க அந்த கருவறைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேல இருக்க கோபுரம். அது அந்த 247 அடி உயரத்துக்கு இருக்கும். ஆனா மதுரையில பார்த்தீங்கன்னா, வாசல்ல இருக்கிற கோபுரங்கள், அதாவது நுழைவாயில் கோபுரங்கள்லாம் உயரமா இருக்கும். இதுதான் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள கட்டடக்கலையில உள்ள வித்தியாசம். சோழர்களோட கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, விமானம் உயரமா இருக்கும். பாண்டியர்களோட கோயில்ல பார்த்தீங்கன்னா, கோபுரங்கள் உயரமா இருக்கும். உள்ள இருக்க விமானம் வந்து உயரம் கம்மியா இருக்கும். இப்ப மாலிக் கஃபூர் படையெடுத்து வந்தப்ப என்ன பண்ணியிருக்காங்க வேலையா, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல இருந்த லிங்கத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் தெப்பக்குளத்தையே ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா 50 வருஷம் அங்க இருந்து மதுரை, அதான் ரான்சாக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மொத்தமா வந்து அவ்வளவு இது பண்ணது. இப்ப நம்ம சொன்ன சுந்தரபாண்டியன் உடனே நீங்க வந்து நம்ம எம்ஜிஆர் நடிச்சிருந்தாரு பாத்தீங்களா, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த சினிமால வர்ற மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனோட சுந்தரபாண்டியனும் இந்த சுந்தரபாண்டியனையும் நீங்க குழப்பக்கூடாது.